என் பேர் நடராஜன். ஓபிஎஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறேன். இப்போ சின்னம்மா வந்து தஞ்சாவூரில் சந்திச்சு தான் அம்மா சின்னம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ சின்னம்மா வழியில் ஆட்சி அமையணுங்கிற ஆசைப்படுறோம் நாங்கள் எல்லாரும். அதனால் சின்னம்மாவை சந்திச்சிருக்கோம். சின்னம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது வழியில் நாங்கள் நடப்போம். என் பேர் ஏ முத்துராமலிங்கம். நான் வந்து அதிமுகவில் அம்மா பேரவை மானாமரை செயலாளராக இருந்தேன். சின்னம்மா அவர்கள் தலைமையில் நான் இன்று முதல் இணைந்து செயல்பட இருக்கிறேன். நான் வந்து சிவகங்கை மாவட்டம் முழுவதும் தொண்டு நிறுவனம் நடத்தி வருகிறேன். நான் தமிழக தொண்டு நிறுவன கூட்டமைப்போட மாநில தலைவராகவும் உள்ளேன். எனக்கு கீழ் 20,000 மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கிறது. அத்தனையும் அம்மாவின் பின்னால் இணைத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இனிமேல் சின்னம்மாவோட கரத்தை வலுப்படுத்த உழைப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதி எஸ். புரட்சி பாலன் மாவட்ட செயலர் ஐயா. நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித்தாய் சின்னம்மா பொதுச்செயலர் ஆகி 2026 அவர்கள் தலைமையில் ஏற்றால்தான் தீய சக்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தை நாம் ஒழிக்க முடியும். அது இல்லாமல் நமக்குள் இன்னும் அந்த ஒற்றுமை வராமல் இருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அளித்த அந்த பெருமை பழனிசாமியை சேரும். ஆகவே எல்லோரும் ஒன்று சேர்ந்து தாயை கழக பொதுச்செயலர் ஆக்கினால் நாம் 200 சட்டமன்ற தொகுதியிலே ஜெயித்து வெற்றி காண்போம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நினைத்ததை சாதித்து காட்டுவோம் என்பதை என் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு வந்து தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வரோம். மேலநிலையில் ஒன்றியம். நான் வந்து அமமுகவில் வந்து அம்மா பேரவை செயலாளராக இருக்கேன். இப்போ அது வரைக்கும் நல்லா பயனடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ டிடி சார் வந்து எடப்பாடியோட ஒன்றா போனதுனால கூட்டணி வச்சதுனால எங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல. அம்மா தனி கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாருமே இங்கே வந்து சேர்ந்துக்கணும். அம்மாவை பார்க்க வந்தோம். அம்மா சொன்னாங்க கூட்டணி ஏதாவது வந்தாலும் எல்லாரும் அந்த தொகுதி இந்த தொகுதி எதுவும் எதிர்பார்க்காம எல்லாரும் ஒன்றா கலந்து வேலை செய்யணும், எல்லாரும் இணைஞ்சு வேலை செய்யணும்னு சொன்னாங்க. யாரையும் வேறுபாடு பார்க்காம ஒன்றா வச்சு களை பண்ணி ஆட்டணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டோம். அப்படி வந்தோம்.